மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து எல்லாத்துக்கும் சளி பிடிக்கும். நமக்கு என்ன சாப்பிட்டாலுமே அந்த சளி வந்து குறையவே குறையாது. அதுக்கு தாங்க நம்ம கைவசம் தூதுவளை ரசம் இருக்குங்க. வாங்க செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். கொள்ளு ஒரு 2 ஸ்பூனு, மிளகு ஜீரகம் 1 ஸ்பூனு, தூதுவளை இலை, 4 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடறோம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் போட்டு ஊற வச்சிடறோம் அரிசி கழுவுன தண்ணியில். சின்ன வெங்காயமும் பூண்டு தட்டி வச்சுக்கிறோம். இப்போ ரசத்தை தாளிக்க போகிறோம். வானல் வச்சுக்கிறோம், எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு போடுறோம், கட்டி பெருங்காயம், 2 வரமிளகாய் போட்டு 2 வணக்கிட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு தட்டி போட்டதையும் அதையும் எடுத்து போட்டு வணக்கிட்டு அரைச்சி வச்ச விழுதை எடுத்து இதை போட்டு நல்லா வணக்கிடுறாங்க. ஒரு 2 வணக்கினா போதும். அந்த புளி கரைச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு போட்டு 2 வணக்கிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதிக்க விட்றோம். கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ரசம் ரெடி. இது வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி சளி இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் சாப்பிட்டா மோஷன்லேயே வந்துடும். எங்கள் சின்ன பாப்பா 2மே எனக்கு சின்ன பாப்பா தான். நான் எப்பயுமே சளி பிடிச்சா டானிக்கு கொடுப்பேன், அப்பயுமே குறையாது. இந்த ரசம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்பேன், நல்லா கம்ப்ளீட் ஆகிடும், சளி குறைஞ்சிருங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். லவ்வாக செஞ்சால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க. பாய்.